பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தெய்வ வார்த்தையை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 56 அதிகாரம் 8 வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க அலைச்சல்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறாராம், எண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில வைத்து, அவருடைய கணக்குல வைத்து அவர் என்ன செய்ய போறாரு, கண்ணீர்களுக்கு பதில் தரப்போகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. அப்போ தாவீது அந்த இடத்துல என்ன சொல்றாரு, என் அலைச்சல்கள்லாம் தேவன் எண்ணி இருக்கிறாரு, என் கண்ணீரை அவரு துருத்தில வையும் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், அவருடைய கணக்குல என் கண்ணீர் எல்லாம் இருக்குது, அவரை நான் கூப்பிடும் பொழுது என்னுடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள்னு சொல்லி தாவீது இப்படியா என்ன செய்யறாரு, பாடுறாரு. ஹல்லேலூயா. அவரு திட்டமும் தெளிவா இன்னொரு காரியத்தையும் தாவீது சொல்றாரு, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான ஒரு விசுவாச அறிக்கை பாடல் பாருங்களேன். ஹல்லேலூயா. தேவன் என் பட்சத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத தாவீது எவ்வளவு தீர்மானமா சொல்றாரு. என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் நம்ம வேதம் வாசிச்சாலும், எத்தனை பேருக்கு தேவன் உங்க பட்சத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசத்தோட நீங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் உங்க பட்சத்துல இருக்கிறாரு, உங்க அலைச்சல்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரு, உங்க கண்ணீரை அவரு என்ன செய்யறாரு, துருத்தில வைத்து ஒவ்வொன்னா பதில் தர போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில உங்களிடத்துல பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இந்த நாளில் உங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். உங்க அலைச்சல்கள் அவருக்கு தெரியும், யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுடைய அலைச்சல், உங்களுடைய கண்ணீர் அவர் கணக்குல இருக்குது. அவர் ஒவ்வொன்றுக்கா என்ன செய்ய போறாரு, பதில் தரப்போகிற நாளா இருக்க போகுது. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.